நம்மை உண்டாக்கிய தெய்வம் நம்மை உணர்வளிக்கும்படியாக உயிருள்ள வார்த்தையை அனுப்பி மனம் திரும்பும்படியாக தேவன் அன்போடு அழைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தானே தங்களுடைய காரியங்களை கொடுத்து, மனிதனுடைய குறைவை கொடுத்து, மனிதனுடைய எண்ணங்களை கொடுத்து, சிந்தனைகளை கொடுத்து உணர்வடைந்து பாவ அறிக்கை செய்தால் பாவத்திலிருந்து விடுதலையும் மெய்யான சமாத்தை ஆண்டவராய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை தருகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமோ நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை உடையவர்களாய் நீங்கள் நோக்கி பார்க்க முடியாக, அவரை நோக்கி பார்க்க முடியாது, அவரை நோக்கி பார்த்த ஒரு பிரகாசம் அடைவார் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் உங்களுக்கு வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தானே ஆண்டவரே இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்றும், எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தேன் என்றும் நான் நம்பி விசுவாசிக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது, பாவ அறிக்கை செய்யும் போது நாம் பரிசுத்தமாய் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக தேவ பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். இரக்கமுள்ள தேவன் இன்றைக்கும் இரக்கமுள்ள வார்த்தைகளை, கிருபை பொருந்தின வார்த்தைகளை, அன்புள்ள வார்த்தைகளை அறிவிக்க உங்களுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு இந்த அன்புள்ள தெய்வத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்தால், பாவியாய் என் மேல் கிருபையாய் இரு என்று சொல்லும்போது தேவன் உங்களை பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிறார். இந்த பூமியிலே ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகிறீர்கள். இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது பரலோக வாசிகளாய் மாறுகிறேன். தேவனோடு இருக்கும் ஒரு சிலாக்கியம். இல்லை என்றால் பாவத்தின் சம்பளம் இங்கே நடக்கும். இரண்டாவது மரணமான அக்கினி கடலுக்கு நாம் அங்கே செல்வோம். நம்ம ஆத்மாவானது அழிவில்லாதது. அது ரெண்டு இடத்துக்கு போகும். ஒன்று மோட்சத்துக்கு, இன்னொன்று நரகம்.